தூர போய் உக்கார டேய் அப்பா. டேய் பரவாயில்லடா, என் பொட்டின்னு இருந்தா தான் பிடிக்கும். நான் உனக்கு கேட்டா பொண்ணுங்க ஏன் சீட் பண்ணுவாங்கோ நீ நினைக்கிற? அது எனக்கு தெரிஞ்ச இப்போ பாரு, இப்ப 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா, ஆனா அவங்க 2 பேரும் 8 வருஷம் கிட்ட 5 இயர்ஸ் கிட்ட 1 இயர் கிட்ட 3 மந்த் கிட்ட 1 இயர் எல்லாம் ஓகே இருக்கட்டும். ஆனா ஒரு சர்டன் மூமெண்ட்ல வந்து அந்த பொண்ணு வந்து அந்த பையன் கிட்ட அது ஒன்னு எதிர்பார்க்கறது கிடைக்காத தொட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிடும், சீட் பண்ணிடும். என்ன எதிர்பார்ப்பாங்க? லவ்ல கேரிங் அது மட்டும் தான் நான் எதிர்பார்ப்பேன். ஆமா ஆமா, அது அவன் கரெக்ட் டைம்ல டெலிவர் பண்ணலனா 99.9% சான்சஸ். அப்ப உனக்கே பிரேக்கப் ஆச்சு? என் பிரேக்கப் இதே சீன் தான்டா, இதே மாதிரி தான் ஆச்சு. நீ கண்டுக்கலையா அது கண்டுக்கலையா? அது என்ன கண்டுக்கல, நான் உண்மையா தான் லவ் பண்ணேன். நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன், ஏன்னா நான் ரொம்ப லவ் பண்ணியிருந்தேன், நம்பினேன். அதுவே ஒரே வாட்டி 2 பேர்ல லவ் பண்ணினது, அதனால தான் ஹர்ட் ஆயிட்டடா. ஏய் சும்மாறா, நான் அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாவே பார்த்தேன். அந்த பையன் வந்து பூனை கிஸ் பண்றது ஒரு ரீல் ஷேர் பண்ணி நான் கண்ண ஆடிங்கறாங்க. கேட்டேன் நான் சொந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. போன் கொடு. என் போனா, என் போன் ஏன் செக் பண்ற? பாக்கணும் நான். அட டேய், இப்போ ஏன் அப்ப நீ தானே கேட்டேனா, இப்போ பொண்ணியா சீட் பண்றாங்க, நீ ஏன் சண்டை பண்ற? பையன் சீட் பண்ணுவாங்க தெரியணும்ல. பையன் சீட் பண்றாங்க அத நான் சொல்றேன், இல்ல நீ சொல்லது நான் கேக்குறேன். நான் பார்த்து சொல்றேன். போன் செக் பண்ணாதடா, எம்எல் நம்பிக்கை இல்லையாடா உனக்கு? இல்ல ஆல்ரெடி அப்படி தானே பண்ணாத. சரி வா வா, பக்கத்துல ஒட்டின் தானே இல்ல உட்காரு. வர மாட்டேன். ஒட்டின் உட்காரு. நான் போன் பார்த்தா தான். அட உட்காருடா. போன் கட்டறியா? உட்காரு. ஏமாத்தீங்கற.